அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எ டாட்டர் இஸ் பார்ன் அப்படின்ட்டு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மலாலா யூசப்சாய் தான் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்க ஒரு பாகிஸ்தான் ஃபீமேல் எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட், நோபல் ப்ரைஸ் யங்கஸ்ட் ஏஜ்லேயே வாங்கியிருக்கிறாங்க. இந்த புக் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. நெக்ஸ்ட்டு மலாலா பிறந்தது ஒரு வில்லேஜில். ஸோ மலாலா பிறந்த உடனே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க பேரண்ட்ஸை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டாங்க. ஏன்னா பெண் குழந்தையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பாவும் வருத்தப்படல. அவங்க அப்பாவோட கசின் ஜஹன் ஷேர்கான் அப்படின்றவர் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாரு. அண்டு மணியும் ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வரும்போது ஃபேமிலி ட்ரீ எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஃபேமிலி ட்ரீயில் அவங்க அப்பா தன்னோட பெண் குழந்தையோட நேமை அதில் ஆட் பண்ணார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஸ்வீட்ஸ், காயின்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த குழந்தை மேலே தூவுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இது ஒரு அவங்களுக்கு பழக்கம், அதை அந்த மாதிரி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அவங்களோட பேர் மலாலா அப்படின்ட்டு வைக்கிறாரு. ஏன்னா மலாலாய் ஆஃப் மைவந்த் அப்படின்றவங்க ஆப்கானிஸ்தானில் ஒரு கிரேட்டஸ்ட் விமன். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அவங்களோட நேமை தான் அவங்க அப்பா வைக்கிறாரு. அண்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரியை இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1880 அவங்க பிரிட்டிஷை தோக்கடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள பிரிட்டிஷ்காரங்க கொல்றாங்க, அதாவது அண்டர் ஃபயரில். நெக்ஸ்ட்டு ஷி வாஸ் கம்பேர்ட், அதாவது அந்த மலாலாய் அப்படின்றவங்கள ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்றவங்களோட கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்கான்ஸ் அதனால தான் அந்த நேமை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க தாத்தாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா அது ஒரு சேட் நேம் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு மலாலா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பியூட்டிஃபுல் பிளேஸ் அதை பற்றி சொல்கிறாங்க. ஸ்வெட் வேலி அப்படின்றது ஒரு ஹெவன்லி கிங்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்தோட சரௌண்டிங்ஸை பற்றி இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்வெட் வேலியை உத்தியானா அப்படின்ட்டு ஒரு பழைய காலத்தில் சொல்லுவாங்களாம். உத்தியானானா கார்டன் அப்படின்ட்டு அர்த்தம். அது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்விட்சர்லாண்ட் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலிடேஸில் நிறைய பேர் அந்த பிளேஸில் ஸ்டே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களாம். அண்டு அந்த தாஜ்மஹால் கட்டுற எந்த மார்பிள் யூஸ் பண்ணாங்களோ அதே தான் அந்த ஊரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு பேலஸ் கட்டுறதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறாங்க. ஸ்வெட் அப்படின்றது ப்ரெசண்ட்டாக கைபர் பத்தன்குவா அப்படின்ற இடம், அதாவது கேபிகே. அண்டு ஸ்வெட் அப்படின்றது செப்பரேட் ஃப்ரம் த பாகிஸ்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மொத்தம் 3 ஸ்டேட் இருக்குது அப்படின்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஸ்வெட் பாகிஸ்தானோட சேர்த்துட்டாங்களாம். அண்டு இது இஸ்லாமாபாத்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தூரம் தான் இருக்கும் அப்படின்றாங்க. இஸ்லாமாபாத் அப்படின்றது பாகிஸ்தானோட கேபிட்டல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 hours ஜேர்னிலேயே அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போகிற ரூட் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு முல்லா சைதுல்லா அப்படின்றவர் தான் அந்த இடத்துல ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவன் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒன் ஆஃப் த பிரிட்டிஷ் பர்சன் இல்லையா, அவரும் இந்த பேட்டில் பற்றி எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டவுன் இந்த வேலி அப்படின்னு பார்த்திங்கன்னா மிங்கோரா தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வேலி இருக்கு இல்லையா, அவங்க இருந்தது பார்த்திங்கன்னா மிங்கோரா அப்படின்ற வேலியில் தான் இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ், காலேஜஸ், கல்ஃப் கோர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க. இவங்களோட வீடோட பேர் குல்கடா அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ஃப்ளவர் அப்படின்னு அர்த்தம். பிளேஸ் எதுக்குன்னா அந்த இடத்த புத்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஸ்டாச்சூஸ் அப்படின்னு பேராம் அந்த காலத்தில். 11th centuryயில் இஸ்லாம் மதம் உள்ளே வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே 2nd centuryயில் ஸ்வெட் வேலி பார்த்திங்கன்னா புத்த மதம் தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 500 வருஷம் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்கள பற்றி சொல்கிறாங்க. இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அண்டு இவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த புத்கரால் விளையாடுவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்களோட வீடை பற்றி சொல்கிறாங்க. வேலியை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவை பற்றியும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா பேர்ட்ஸ் கிட்ட பேசுவாங்களாம், நிறைய சாப்பாடு எக்ஸ்ட்ரா சமைப்பாங்களாம், புவர் ஃபேமிலியில் வரவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி அவங்க அம்மா அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மலாலாக்கு
அந்த பிரமிட் ஷேப்டு மவுண்ட் இல்லாம வந்து வீட்லேருந்து வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அண்ட் இதை பற்றி அவங்க புக்ஸில் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அலெக்சாண்டர் த கிரேட் வந்து ஒரு 1000 எலிஃபென்ட் சோல்ஜர்ஸ் இவங்க கூட ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. ஆப்கானிஸ்தான் டு த இண்டஸ். அதுக்கப்புறம் ஸ்வெட் பீப்புள் வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மவுண்டனுக்கு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. பட் ஆனால் கூட இவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காராம், அதாவது அலெக்சாண்டர் த கிரேட். அதுக்கப்புறமா வந்து தென் ஹீ கிளைம்ட் அப் டு கேட்ச் த ஸ்டார் ஆஃப் ஜூபிட்டர் அஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹிஸ் பவர். அதாவது எப்படி எந்த இடத்துல போனாலும் அவரோட பவரில் வந்து எல்லாரையுமே வந்து இவர் தோக்கடிப்பார் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து வின்டர் சீசன் பற்றி சொல்கிறாங்க. அவங்களோட பிளேஸில் வின்டர் சீசனில் ஸ்னோஃபால்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்னோஃபாலில் வந்து இவங்க வந்து பொம்மை மாதிரி செஞ்சு விளையாடுவாங்களாம். அதே சமயத்தில் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் வந்து நல்லா க்ரீனாக இருக்குமா, நிறையா அவங்க வீடை சுற்றி நிறைய மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு பிரதர்ஸ் பிறந்திருக்காங்க. குஷால் அப்படின்றது பிறந்திருக்காங்க. இவனோட பேர் வந்து குஷால் கான் கட்டாக் அப்படின்ற ஒரு பேர் தான் அவங்க தம்பிக்கு வச்சுருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் 5 years பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் பிறக்கிறான். அவனோட பேர் அட்டல். ஸோ 2 பிரதர்ஸ். அதுக்கப்புறமா அவங்களோட அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து எப்போவுமே அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்களாம். அவங்க அம்மாவோட பேர் டார்பிகாய். அவங்களோட கிராண்ட் ஃபாதர் நேம் வந்து ஜான்சர் கான். மலாலா வந்து அவங்க அம்மா மாதிரி ஸ்கின் இருக்கணும், அவங்க அம்மா மாதிரி அழகாக இருக்கணும், கண்கள் இருக்கணும்னு நினச்சாங்களாம். ஆனால் அவங்க அப்பா மாதிரியான ஃபேஸ் தான் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கும் வந்து பெட் நேம் இருக்கான். அதாவது அவங்க அம்மாவுக்கும் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஹர் மதர் வந்து இவங்களை வந்து பிஷோ அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இவங்களோட கசின்ஸ் இவங்களை வந்து லைச்சி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை வந்து கெய்ஷ்டா தாதா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அவங்க அப்பா வந்து யங்காக இருக்கும்போது கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கிறதால பஃப்லோ மில்க் வந்து அவங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுவாராம். ஆனால் அவங்க அம்மாவை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தது பிறகு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அம்மா பேரண்ட்ஸோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ். ஃபஸ்ட்டு 2 சைடுமே ஒத்துக்கலையாம். அதுக்கப்புறம் பார்பரை அனுப்பி அவங்க 2 பேர்கிட்டையும் சமரசம் பேசி அந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்களாம். அவங்களோட பழக்கம் என்னடானா இந்த மாதிரி சமரசம் பேசுறதுக்கு பார்பரை தான் அனுப்புவாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாராம். அதே சமயத்தில் அவங்க அம்மா சொல்கிற அட்வைஸையும் அவர் கேட்பாராம். இதெல்லாம் வந்து பஷ்தன் ஃபேமிலியில் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு எம்பரர் இருந்தார். அந்த காபுல் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அவர் வந்து அவருக்கு வந்து இவங்க இந்த பஷ்தன் குரூப் வந்து ஹெல்ப் பண்ணதால் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸ் அவங்க யூசுப் சாய் குரூப்புக்கு கொடுத்தாராம். ஆனால் அந்த எம்பரரோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவங்கள பற்றி தப்பாக சொல்லவே இவங்க எல்லாரையுமே வந்து அவர் சாகடிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. அப்போ அதில் கொஞ்சம் பேர் வந்து தப்பிச்சு வந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து வெஷ் அப்படின்ற சிஸ்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது எவ்ரி 5 to 10 yearsல என்ன பண்ணுவாங்களாம், எல்லா ஃபேமிலிஸுமே வந்து வில்லேஜஸை வந்து ஸ்வாப் பண்ணிப்பாங்களாம். அதாவது ஒரு வில்லேஜில் 5 வருஷமாக இருந்தவங்க இன்னொரு வில்லேஜுக்கு போவாங்களாம், இன்னொரு வில்லேஜில் இருக்கவங்க இந்த வில்லேஜுக்கு வருவாங்களாம். அப்போ தான் வந்து சப்போஸ் ஒரு வில்லேஜ் ஃப்ளரிஷ்டாக இருக்கும், இன்னொரு வில்லேஜ் ரொம்ப டல்லாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக வந்து அவங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அதை சொல்கிறாங்க. கான்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களாம் வில்லேஜில். அவங்களுக்கு வந்து இவங்க வந்து மணி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க ஏதாவது வார்க்கலாம் இல்லை எதுக்காவது கொள்ளடிக்கிறதுக்கு போனாலும் இவங்களோட மக்கள் வந்து அவங்க கூட போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த ஏரியாவை பிடிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1917 பியாங்குல் அப்துல் வாதூத் அப்படின்றவர் தான் கிங் ஆகிருக்காராம். அவரோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்ஷா சாஹிப் அப்படின்ட்டு. அவர் வந்து படிப்பறிவு இல்லைனாலும் அந்த நாட்டை வந்து அமைதியாக ஆட்சி செஞ்சாராம். இவரை தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க அப்பாயிண்ட் பண்ணாங்களாம். அண்ட் 1926 பார்த்திங்கன்னா வேலி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் இன்ஸ்டால் வாலி சிஸ்டம். அண்ட் ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்கூல் கட்டினவரும் அவர் தான். டெலிஃபோன் சிஸ்டம் கொண்டு வந்ததும் அவர் தான். அதுக்கப்புறம் வெஷ் சிஸ்டத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வந்ததும் அவர் தான். இவருக்கு அப்புறமா இவரோட எல்டர் சன் மியாங்குல் அப்துல் ஹக் ஜஹாங்சேப் அப்படின்றவர் கிங்கானார். அவங்க அப்பாவும் எப்படியோ அதே மாதிரி தான் இவரும் வந்து நல்லா வந்து ஆட்சி செஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா மலாலா வந்து பிறக்கிறப்போ அவங்க பாகிஸ்தானோட ஒரு டாட்டராக தான் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடு அவங்க விளையாடுவாங்க, அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, நான் இப்போ அந்த மாதிரி விளையாடினாலும் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்த பிறகு பெண்களை வெளியே
வெளியில் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா அந்த மாதிரி நினைக்கலையாம். தன்னோட பெண் எல்லா விதமான சுதந்திரத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறதா சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.